ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இதில் சில டிப்ஸும் சொல்லியிருப்பேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ளவுஸோட நெக்லைன் வந்து ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எந்த லைனில் போட போகிறோமோ அந்த லைனை வந்து நம்ம நல்லா நீட்டாக போட்டுக்கணும். எப்பயும் இந்த லைன் பாருங்கள், நம்ம நெக்லைன் யூ ஷேப்னால நேராக வந்து லைன் வந்து வருது இல்லையா, அதனால் நான் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு அந்த லைனை வந்து நேராக போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த யூ ஷேப்பில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அழகாக வரும். இந்த லைன் இது வரைக்கும் அந்த வளைவு பகுதி வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து காப்பர் கலர் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். எப்பயும் காப்பர் கலர் ஜரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் 2 ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது 2 த்ரெட்டாக யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல கொஞ்சம் மொத்தமாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்து வரும் உங்களுக்கு இந்த செயின். நீங்கள் 13 நீடியில் போட்டிங்க, டூலிப் நீடில் 13 நீடியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் த்ரெட் எடுக்கும் போதே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஈஸியாக வரும். நீங்கள் கோல்டன் கலர் ஜரி வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்குது, அந்த ஜரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாண்டாக எடுத்து போடலாம். அதாவது கோல்டன் கலர்லேயே உங்களுக்கு மெலிசான ஜரி A1 த்ரெட்டும் இருக்குது. அந்த A1 ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் நீங்கள் 2ஆக போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது கிளாஸ் பீட் வந்து பர்பிள் கலர் பீடு வந்து கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணும். எப்பயும் நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்போது 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் பீடு வந்து விரலில் வச்சு இப்படி தள்ளி பாருங்கள். தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த பீடு வந்து நகராத மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்தாலும் அந்த பீடு வந்து உங்களுக்கு தூக்காத இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், நான் ஆரம்பிக்கும் போது ஜரியில் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அங்கே மேலே லைன்லேருந்து ஆரம்பித்தேன். ஆனால் பீட் வந்து பாருங்கள், நான் இதிலேருந்து தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து அது போயிடும். நான் எப்பயும் வந்து போடும் போது அங்கே மேலேருந்து ஆரம்பிப்பேன். நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்ம பேக் சைட் ஷோல்டரையும் ஃப்ரண்ட் சைட் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல கேப் இல்லாத இருக்கும். அதாவது பீடு வந்து கொஞ்சம் கேப் இருந்தாலும் நம்ம நார்மல் நீடியில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பர் கலர் சுகர் பீட் வந்து கொடுக்குறேன், அதுவும் வந்து 2 பீடாக வந்து கொடுங்க. அடுத்தது காப்பர் கலர் நம்பர் 4 சைஸ் பீடும் சீனி பாசி வந்து நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 4 லைன் நான் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம அந்த நெக் லைன் வந்து வரைவோம். இந்த டிசைனு இது வந்து த்ரெட் ஒர்க் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு சின்ன அட்டையை வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வரும். நம்ம கையில் ட்ரா பண்ணும்போது ஒரே மாதிரி வரைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக, ஆனால் சென்டர்லேருந்து நீங்கள் எந்த டிசைன் போடுறதா இருந்தாலுமே நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிங்க எப்பயும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த நெக்கில் மேலே வந்து முடிக்கும் போது உங்களுக்கு 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் த்ரெட் வந்து பாபினில் சுற்றிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் காலியான நூல்கண்டுலேயும் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பாருங்கள், நான் பர்பிள் கலர் நூல் வந்து இந்த மாதிரி சுற்றிருக்கேன். அதுவும் மிஷினில் தான் சுற்றிருக்கேன். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் வந்து நம்ம ஏதாச்சும் ஷார்ப்பானதாக வந்து விட்டு அதை வந்து நம்ம மிஷினோட வீலில் வந்து சுற்றும் போது நம்மளுக்கு பாபின் சுற்றுற மாதிரியே சுற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்து மிஷினில் எப்படி சுற்றுறது அப்படின்னு தனியாக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி சுற்றும் போது நம்ம ஒரு டைம் சுற்றினாவே போதும். பாபினில் அப்படின்னா 2-3 டைம் சுற்ற வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் நடுவுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நடுவுலேருந்து ஆரம்பித்து இந்த பாதி ஆஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாதி ஆஃப் போடலாம். நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது மேலே லோட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஷேப் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். பாருங்கள், அந்த அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சு, அந்த செயினுக்கு உள்ளார வந்து ஒரு செயின், அப்புறம் வெளியில் ஒரு செயின், இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பாருங்கள் நல்லா வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பீடுக்கு ஒட்டி வந்து லாக் செயின் வந்து போடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து கேப் இல்லாத கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நேராக லோட் பண்ணும்போது அந்த லைன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நேராக வரணும், ஸ்லாண்டிங்காக வந்துடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இந்த பக்கம் ஆஃப் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து எண்ணாட் போட்டுட்டு அந்த பக்கம் ஆஃப் போடலாம். பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து நான் அந்த ஓரத்துலேருந்தே போட்டு வரேன், நடுவுலேருந்து ஆரம்பிக்கல. இந்த மாதிரி ஓரத்துலேருந்தும் நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் வந்து எப்படி போட்டாலும் அந்த லைன் வந்து உங்களுக்கு நேராக வரணும். பாருங்கள்,
இந்த மாதிரி அந்த சென்டர் வரும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த சென்டர் லைனும் கரெக்டாக நேராக வரணும். அந்த மாதிரி போடும்போது நீங்கள் அப்படியே கன்டினியூஸாக போட்டு போகலாம். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எண்ணாட் போடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து கடைசியாக முடிக்கும் போது ஒரு எண்ணாட் போட்டால் போதும். அடுத்தது அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். பாருங்கள், சுகர் பீட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஷார்ப்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி வரணும். பாருங்கள், அந்த ஷார்ப்போடு நான் வந்து ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த இடத்துல பாருங்கள் ஒரு லாக் செயின் போடணும். பாருங்கள், ஒரு பீடு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த இடத்துல வந்து நான் லாக் செயின் போடுறேன். டர்ன் பண்ணும்போது லாக் செயின் போட்டுட்டு வெளி சைடு வந்து ஒரு பீடு தள்ளி லாக் செயின் போட்டுட்டு அந்த ஒரு பீடுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே வந்து கன்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ப் வந்து கரெக்டாக வரும். எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இதே மாதிரியே வந்து போடணும். ஒரே மாதிரி போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் டர்ன் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா சுகர் பீட்டில், அந்த லைனில் வந்து ஒரு செயினும் பாருங்கள் அப்படியே நீங்கள் கன்டினியூஸாக டர்ன் பண்ணலாம். எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட ஷார்ப் வரும்போதும் நான் வந்து கரெக்டாக அந்த ஒரு பீடுக்கு நடுவில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன் பீடில். இப்போ நடுவில் வந்து ப்ளைனாக இருக்குது. அதனால் நான் ஒரு நம்பர் 4 சைஸ் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த நடுவில் கரெக்டாக சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணும். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பீடு வந்து வச்சுட்டு நம்ம ஒரு லாக் செயின் போட்டுட்டு இந்த மாதிரி லூப்பை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டு இந்த பீடை வந்து உள்ளார இருக்க மாதிரி அழுத்தி விடணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு நம்ம கீழே இழுக்கும் போது நம்மளுக்கு சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் ஆயிரும். பாருங்கள், நம்ம வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் செயின் போடும்போது பாருங்கள் இந்த பீடில் நம்மளுக்கு ஒரே லைனில் இருக்கணும். இப்போ ஃபுல் நெக் டிசைனும் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நடுவில் பாருங்கள், நான் ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 4 சைஸ் பீடு, அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 3 பீடு வந்து நடுவில் கொஞ்சம் கேப்பாக இருந்ததுனால நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அதே நீங்கள் வந்து அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கிற ஃபுல்லாக வந்து கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இதுவே போதுன்றதுனால இப்படி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக் டிசைன் வந்து இதோட முடிஞ்சுது. நான் அடுத்த வீடியோவில் வந்து இதோட ஸ்லீவ் டிசைன் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இதோட புட்டா டிசைன் வந்து நான் இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் நம்பர் 4 சைஸ் பீடு வந்து ஒரு பீடை வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்து இந்த மாதிரி புட்டா டிசைன் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.